இருடி, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். இந்தாங்க. கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? நட்சத்திராவே காஃபி போட்டு கொண்டு வந்துட்டா. அதுக்கு சரி, ஒண்ணும் இல்ல, கொடு. ஏய், என்ன டீ கொண்டு வந்திருக்க? நான் என்ன கேட்டா நீ என்ன கொண்டு வர? நான் காஃபி தான் குடிப்பேன்னு தெரியாதா உனக்கு? மாமா, நான் வேணா காஃபில சக்கரை போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம். நீங்க இப்ப இந்த டீயை குடிக்க போறீங்களா இல்லையா? ஏன் மீனாட்சி, என்னாச்சு உனக்கு? நான் காஃபி தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க குடிச்சா எதுவும் ஆகாது. குடிங்க. இப்ப நீங்க குடிக்க போறீங்களா இல்லையா? சரி, டென்ஷன் ஆகாத. இவ்ளோ பெரிய உண்மைய அர்ஜுன் இவ்ளோ நாளா மறைச்சு வச்சிருந்திருக்கானே, அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். எங்க அந்த பெட்டி? நேத்து பெட்டி எங்க தானே வச்சான், இப்ப காணோம். ஒருவேளை எடுத்துட்டு போயிட்டானா? அம்மா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துறேம்மா. அர்ஜுன், அந்த பாக்ஸ பார்க்காம உன்னால இருக்க முடியலையாப்பா? பாக்ஸ எடுத்துட்டு போயிட்ட போல இருக்கு. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அந்த பாக்ஸ காணோம் அர்ஜுன். அம்மா, நேத்து உன் கண்ணு முன்னாடி அப்பா போட்டோ கீழே வச்சுட்டு போனேன், இப்ப காணுமேம்மா. ஆமா அர்ஜுன், நீ வச்சத நானும் பார்த்தேன், ஆனா இப்ப இல்லையே. இல்லையா? ஓ, எங்க போயிருக்கோம்? மறுபடியும் தேடி பார்க்கலாம். ரூம்ல வச்சது எங்க போயிருக்கோம்? வீட்டுல இருக்கவங்க தான் யாராவது எடுத்திருப்பாங்க, கேட்கலாம். எங்க இருக்கீங்க எல்லாரும்? வாங்க இங்க. ஐயையே, எல்லாரும் இவன் எதுக்கு இந்த கத்து கத்துறான்? ஏய் இனியா, இனியா, அடிங்க ஒக்க மக்கா, அங்க அவன் கத்திக்கிட்டு இருக்கா. அடியே எந்திரிடி, எந்திரி. ஐயோ, அர்ஜுன் பையலோட குரல் கேக்குதுடி. வாளு கச்சேரி ஆரம்பிச்சிட்டான். பொட்டி காணும் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்குடி. கொண்டு பொட்டி உள்ள வை, உள்ள வை, சுறுசுறுப்பா இரு. எல்லாரும் எங்க இருக்கீங்க? வாங்க, சீக்கிரம் வாடி. வரேன். சீக்கிரம் சீக்கிரம் வாடி. ஐயோ, வா வா. தம்பி, அர்ஜுன் தம்பி, ஏன் இப்படி கத்துனீங்க? அம்மாவோட ரூம்ல பாம்பு எதுவும் பூந்துருச்சா? அனக்கோண்டாவே இருந்தாலும் நான் அடிச்சு கொண்டுடுவேன். இப்ப வரேன், கட்டி அடிச்சுட்டு வரேன். மாதிரி அம்மாவோட ரூம்ல நைட் ஒரு முக்கியமான பெட்டி எடுத்து வந்து வச்சேன். பெட்டிய காணோம். யாராவது பாத்தீங்களா? ஐயோ தம்பி, அந்த ட்ரங்க் பொட்டிக்குள்ள எத்தனை லட்சம் இருந்துச்சு? பணம் இல்ல, அதுல என் ஆட் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க, தயவு செஞ்சு யாராவது எடுத்தீங்களா? சொல்லுங்க. அந்த பெட்டி எப்படி அம்மாவோட ரூமுக்கு போச்சு? என்னடி, அடுத்த ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு போல. ஆமா மம்மி, என்னென்ன காமெடி எல்லாம் நடக்க போகுதோ. சரி, அண்ணி ரூமுக்குள்ள போந்து யாரடி எடுத்துட்டு போயிருப்பா? தெரியலையே மம்மி. ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? அந்த பெட்டி என் லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. அதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வரேன். யாரோ எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அந்த பெட்டி இல்லாம என் வாழ்க்கையே இல்ல.
பாத்தியாடி எப்படி பதறான் பாரு உன் ஆளு. பெட்டிக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கு. ஆமா பாட்டி. என் ரூம்ல இருந்த பெட்டி எப்படி காணாம போகும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது அர்ஜுனோட வாழ்க்கை பிரச்சனை. யாராவது அந்த பெட்டியோட முக்கியத்துவம் தெரியாம எடுத்திருந்தா தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அந்த பெட்டி இல்லாம என் வாழ்க்கையே இல்ல. வரா இவ வந்து என்ன சொல்லுவாளோ? என்ன அர்ஜுன் சார் கூப்பிட்டு? ஏய் வசு, தம்பி ஏதோ பெரிய பிளாக் பாக்ஸ காணும்னு சொல்லுது. நீ என்னமா ஆடி அசைஞ்சிட்டு வர? அந்த பெட்டியை நீதான் எடுத்தியா? என்னது? பெட்டிய காணுமா? ஆ. நான் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த எடுக்கிறது மறைக்கிறது இதையெல்லாம் நான் எதுக்கு செய்ய அப்போ போறேன்? நாங்க செய்யறோங்கறியா? ஏய் உன்னை அப்படியே போட்டேன்னு வச்சுக்கேன். யாட்டி என்ன பேச்சு பேசுற? மாமா இவ்ளோ ஃபீல் பண்ணி கேக்குறத பார்த்தா ரொம்ப முக்கியமான பொட்டியா இருக்கும் போல. அக்கா நீங்க எடுத்திருந்தா கொஞ்சம் கொடுத்துருங்களேன். மீனாட்சி என்ன நீ? நான் புத்தம் பொதுவா எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா வசுவ சந்தேகப்பட்டு அவகிட்டே கேக்குற? அவ அந்த மாதிரிலாம் இல்லம்மா. இவன் திருந்த மாட்டான்டி. இது பாரு வசு, என் ஹாட் ஃப்ரெண்ட் சம்பந்தப்பட்ட சீக்ரெட் உள்ள பாக்ஸ் அது. நான் நேத்து ராத்திரி அம்மா ரூம்ல கொண்டு போய் வச்சேன். அந்த பாக்ஸ் தான் காணோம். நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. எனக்கு டென்ஷனா இருக்கு. நான் வரத்துக்குள்ள அந்த பாக்ஸ் அந்த ரூமுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. யாராவது அது எவ்வளவு முக்கியம் தெரியாம எடுத்திருந்தா கொடுத்துருங்க. அது அவனோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். வா மம்மி. சரி வா. இனியா, ஏய் இங்க என்ன வேலை? உள்ள போங்க, போய் வேலையை பாருங்க. சரிங்கம்மா. வா வா வா. ஏண்டி இனியா, என்னமோ குடும்பத்தோட பெரிய சொத்து மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்குள்ள என்னடி இருக்கும்? தெரியலையே பாட்டி. உனக்கு எதுதான் தெரிஞ்சிருக்கு. சரி சரி வா, நம்ம கண்டுக்காத மாதிரி இருப்போம். முதல்ல அதை எப்படி திறக்கிறதுன்னு யோசிப்போம். வா வா வா. சரி வா. என்னடி புது கூத்தா இருக்கு? வீட்ல இருந்த பெட்டி எப்படி காணாம போகும்? காணாம போயிருக்கேன் மம்மி. இல்லனா ஆண்டி இவ்ளோ சீரியஸா கேட்க மாட்டாங்களே. அதானே எனக்கு ஒண்ணுமே புரியலடி. ஏ மம்மி, நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆனந்த் மாமாவை நெருங்கிக்கிட்டு இருக்கேன். என்னதான் மீனாட்சி குறுக்க வந்தாலும் சளைக்காம ஆனந்த் மாமா கூட மல்லு கட்டிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல ஆண்டி ரூம்ல இருந்து காணாம போன பாக்ஸ கண்டுபிடிச்சு கொடுத்தேனா அர்ஜுன் மாமா ஆனந்த் மாமா 2 பேர்கிட்ட இருந்துமே நல்ல பேர் வாங்கிடலாம்ல. என்னடி சொல்ற? மம்மி, ஆனந்த் மாமாக்கும் மீனாட்சிக்கும் இடையில இருக்க விரிசல் ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நாம தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுல இருந்து இந்த பெட்டி மேட்டர் நமக்கு யூஸ் ஆகும்னு தான் எனக்கு தோணுது மம்மி. எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. எனக்கு என்னவோ மம்மி மீனாட்சி மேலதான் டவுட்டா இருக்கு. அவதான் இந்த வீட்ல புதுசு புதுசா ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இதெல்லாம் மீனாட்சி வேலையா இருக்குமோ? நானும் நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். எனக்கும் அந்த சந்தேகமெல்லாம் இருக்கு. அப்போ அவ ரூமுக்கு போய் தேடி பார்க்கலாம் மம்மி. நீ மீனாட்சியை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போய் அவகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு. நான் அவ ரூமுக்குள்ள போய் தேடி பாக்குறேன் மம்மி. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ தேடுறது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா வம்பா போயிடும்டி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மம்மி. அடியே இனியா, நைஸா அலைக் பண்ணி அந்த பொட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா அர்ஜுன் ரொம்ப அதிகமா பதறானே.
நாம நினைச்ச மாதிரி ஏதோ முக்கியமான விஷயம் இதுக்குள்ள இருக்க போய் தான் அப்படியே ராணுவ ரகசியத்தை தொலைச்சிட்ட மாதிரி கத்துறான். பாட்டி விஷயம் இவ்வளவு சீரியஸா போகும் நான் எதிர்பார்க்கவே இல்ல பாட்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. நாம தான் எடுத்தோங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான் பாட்டி. அத்தை என்ன தொலைச்சிருவாங்க, என்ன வீட்டை விட்டு வெளியில அமிச்சிருவாங்க பாட்டி. இரு இரு இனியா, இப்ப அர்ஜுன் சொல்றத வச்சு பார்த்தா உன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான மேட்டர் தான் இதுக்குள்ள இருக்குங்கிறான். அதான் பாட்டி எனக்கும் குழப்பமா இருக்கு. எனக்கே தெரியாம ஏன் சம்பந்தப்பட்ட மேட்டர் என்னவா இருக்கும்? அடியே டுபாக்கூரு, நீதான் ஒரிஜினலா இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆமா பாட்டி பாட்டி பாட்டி, பேசாம இந்த பெட்டியை எடுத்த இடத்துல போய் வச்சலாமா? எட்டுக்குடி திருவிழாவுக்கு எடப்பாடியில காவடி எடுத்தாளாம். திரும்பி வைக்கும் போது மாட்டணும்னு வையேன், நம்ம கதி அதோ கதிதான். திருடும் போது மாட்டினவனை விட திருந்தின பிறகு மாட்டினவன் தாண்டி ரொம்ப அதிகமே. அதோட இந்த பாக்ஸ்ல இருக்கிறத நாம கண்டுபிடிச்சே தீரணும். இல்லன்னா உனக்கு தாண்டி ரிப்பீட். கரெக்ட் தான் பாட்டி, ஆனா இந்த பாக்ஸ தான் திறக்கவே முடியலையே. இத பாரு இனியா, அடிக்க அடிக்க அம்மியும் நகரும், அரைக்க அரைக்க சந்தனமும் மணக்கும். கத்திய தீட்டுற அதே நேரத்துல கொஞ்சம் புத்தியும் தீட்டணும்டி. என்ன பண்ணலாம்? ஏண்டி இனியா பாட்டி, இந்த செல்போன் சார்ஜர் இருக்குல்ல, அந்த ஒயரை இதுக்குள்ள விட்டு அப்படியே சார்ஜ் ஏத்தி பாப்போமா? அப்படி சார்ஜ் ஏறினா பொட்டி டமால் உடனே திறந்துரும்ல. ஐயோ பாட்டி, இப்பதான் தெரியுது தாத்தா உன்னை விட்டு ஏன் ஓடி போனாருன்னு. ஏய், இப்ப எதுக்கு அந்த ஆளை பத்தி பேசுற? இப்படி எல்லாம் பேசுறேன்னு வச்சுக்கே, எனக்கு வர்ற ஆத்திரத்துல அந்த பொட்டி அப்படியே தூக்கி போட்டு ஓடி. ஏண்டி உடைச்சிடாத பாட்டி, அதுக்குள்ளதான் என் எதிர்காலமே இருக்கு பாட்டி. உன் எதிர்காலம் தெரியணும்னு தாண்டி இதை உடைக்கிறேன்னே சொல்றேன். இந்த திருப்புலி ஸ்க்ரூ டிரைவர் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா, நான் அதை திறந்து பாக்குறேன். ஒரு நிமிஷம் இரு. கிடைச்சுதா? எடுத்துட்டு வா. இந்தா. முடியலடி. ஐயோ பாட்டி, மாட்டிக்குவோம் பாட்டி. அந்த பெட்டி என் லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. அதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வரேன். யாரா எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. நான் வரத்துக்குள்ள அந்த பாக்ஸ் அந்த ரூமுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வா வசு. பாக்ஸ் காணாம போனதுல நீங்களும் அர்ஜுன் சாரும் ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதான் மேடம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல வசு. சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தா கூடவே வருத்தமான ஒரு விஷயமும் நடக்குது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். அந்த அந்த பாக்ஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அது வேற விஷயம் வசு. அது எப்படி என் ரூம்ல இருந்து காணாம போச்சுங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. எல்லாருக்குமே அதுதான் ஆச்சரியம். அத நினைச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பாக்ஸ் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் மேடம். அந்த பாக்ஸ் எங்க மேடம் இருந்துச்சு? அர்ஜுன் அவன் அப்பா படத்துக்கு கீழே தான் வச்சுட்டு போனான். மேடம், பாக்ஸ் காணுங்கிறது உங்களுக்கு எப்ப மேடம் தெரியும்? காலையில் எந்திரிச்சதுமே பார்த்தேன், பாக்ஸ் அங்க இல்ல. அர்ஜுன் தான் எடுத்துட்டு போயிருப்பான்னு நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அர்ஜுன் ஆபீஸ்க்கு போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போக வந்தான். அப்ப கேட்டா நான் பாக்கலங்கிறான். அப்போ நைட்டே காணாம போயிருக்கு, அப்படிதானே மேடம்? ஆமா வசு, அப்படிதான் இருக்கணும். நைட்டு யார் வந்து எடுத்திருப்பா? என்ன வசு, என்ன யோசிக்கிற? இல்ல மேடம், ரூம்குள்ள வந்து யாரோ தூக்கிட்டு போற அளவுக்கு அந்த பெட்டியில என்ன மேடம் இருந்துச்சு?
அந்த பாக்ஸ் கிடைக்கிற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அதான் நல்லது. மேடம் சொல்ல வேணான்னு நினைச்சா வேண்டாம் மேடம். சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனோட ஹார்ட் ஃப்ரெண்ட் சம்பந்தப்பட்ட பொருள் ஒண்ணு அதுல வச்சிருந்தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வசு. நான் கூட கவனிச்சிருக்கேன் மேடம். அர்ஜுன் சார் அந்த பாக்ஸ பத்திரமா தான் வச்சிருப்பாரு. நான் கூட பார்த்திருக்கேன். ஆனா அத பத்தி அவர்கிட்ட கேட்டதில்ல. அர்ஜுன் சாரும் அந்த பாக்ஸ பத்தி என்கிட்ட சொன்னதே இல்ல. இல்ல வசு, அவனோட ஹாட் ஃப்ரெண்டுக்கும் அவனுக்கும் இடையில இருந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஆதாரம் அந்த பாக்ஸ்குள்ள தான் இருக்கு. அதான் கூடிய சீக்கிரமே அர்ஜுன் இனியாவோட கல்யாணம் நடக்க போகுதே. அப்போ எல்லாமே வெளியில தெரியதானே போகுது. சரி மேடம், எனக்கு புரியுது. எப்படியும் பாக்ஸ கண்டுபிடிச்சிடலாம் மேடம். நீங்க அத பத்தி எதுவும் கவலைப்பட வேணாம். நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அத நீ கண்டுபிடிச்சிருவங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு வசு. மேடம் நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. பாக்ஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். சரியா மேடம்? அப்படி அந்த பாக்ஸ்ல என்னதான் இருக்கும்? மேடமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அர்ஜுன் சாரும் மறைக்கிறாரு. நமக்கே தெரியாம நம்மள பத்தின என்ன விஷயமா இருக்கும்? ஏ இனியா, நான் எந்த ஐடியா சொன்னாலும் அதை நீ குறை சொல்ற. உருப்படியா நீ ஒரு ஐடியாவும் சொல்ல மாட்டேங்கிற. இப்ப என்னதான் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க? இதை எப்படியாச்சும் திறந்து உள்ள இருக்கிறத பார்த்தே ஆகணும் பாட்டி. ஒருவேளை என்னோட டேட் ஆஃப் பர்த் வச்சிருப்பாரோ? நீ ஏன் டூப்ளிகேட்? உன் நம்பர் எதுக்கடி அவன் வைக்க போறான்? அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரிஜினல் தானே பாட்டி. ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா நீ பிறந்த அந்த புண்ணிய தேதியை தான் போட்டு பாரு. பாட்டி திறக்க மாட்டேங்குது பாட்டி. தரடி, நமக்கு வேற வழி இல்ல. ஓகே சார், நீங்க வந்துருங்க. நீங்க வந்துதான் சார் பாக்ஸ கண்டுபிடிக்கணும். வீட்ல இருக்கிற யாரோ வெளியே போகாம நான் பாத்துக்கிறேன். ஓடு ஓடு எடுத்து வை. சீக்கிரம் வா. ஓகே சார். ஐயோ என்ன பாட்டி என்ன பண்ற? கொஞ்சம் தான் சாப்பிட்டியா? பரோட்டா ஆர்டர் பண்ணுவா. என்ன ஒரு மாதிரியா நிக்கிறீங்க? ஒரு மாதிரியா நிக்கிறமா? தம்பியோட பொட்டிய காணுமேன்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். கவலையில பாதியா நான் இழைச்சு போயிட்டேன். ஒரு மாதிரியா நிக்கிறோங்கிற. தக்காளி சட்னிய தாளிக்காமையா இறக்கி வைக்க முடியும்? பேசுறா பாரு பேச்சு. இது பாருங்க பாட்டி, நான் எதுக்கு இப்போ இங்க வந்தேன்னா அர்ஜுன் சார் பெட்டிய காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் தான் போன்ல பேசிட்டு இருந்தாரு. பெரிய போலீஸ் படியோட இங்க வந்துட்டு இருக்காராம். யாரு வந்தா எங்களுக்கு என்ன? இந்த அர்ஜுன் தம்பி கிட்ட துப்பாக்கி இருக்குன்னு தெரிஞ்சும் பொட்டிய யாரோ அடிச்சிட்டு போயிட்டாங்க. துப்பாக்கிக்கே பயப்படாதவங்க போலீஸ்க்கா பயப்பட போறாங்க? போடி. வசு, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன உதவி பாட்டி? இந்த ஏப்ரல் மாசத்துல வெயில் ரொம்ப கொளுத்துது, தாங்கவே முடியல. அப்படியே உடம்பெல்லாம் ஒரே எரிச்சலா இருக்கு. இந்த வெயிலுக்கு ஒரு மழை பெஞ்சா நல்லா இருக்கும். அதனால அர்ஜுன் தம்பி கிட்ட சொல்லி அந்த துப்பாக்கிக்கு ஒரு பூஜை போட சொல்லேன். துப்பாக்கிய வச்சு பூஜையா? புரியலையே பாட்டி. ஐய ஆமாண்டி. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மழை அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு பாட்டு எழுதிருக்காருல்ல, அந்த பாட்டு துப்பாக்கிக்கு போட்டது தானே? ஐயோ பாட்டி, அது திருக்குறள். உளறாதீங்க. நானே பாக்ஸ காணோம்னு போலீஸ் வராங்கன்னு சொல்றேன். நீங்க என்னடானா அந்த கவலையே இல்லாம இருக்கீங்க? போலீஸ் வந்தா எங்களுக்கு என்ன பயமா? அதானே, மிலிட்டரியில இருந்து பீரங்கியே எடுத்துட்டு வந்தாலும் நாங்கெல்லாம் பயப்படவே மாட்டோம். போடி. பாட்டி, போலீஸ் மட்டும் இல்ல, போலீஸோட நாயம் வருது. அது திருடினவங்களை கண்டுபிடிச்சு ஒரே வார கவிடும். கவ்வுற இடத்துல 1 கிலோ சத அம்பேல். அதனாலதான் யாராவது தெரியாம எடுத்திருந்தா கூட குடுத்துருங்கன்னு சொல்லிட்டே வரேன். இது உங்களுக்கும் பொருந்தும். பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க. பொட்டி உங்ககிட்ட இருந்தா என் நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க.